பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, ஆகஸ்ட் மாதத்திற்காக முதலாவது நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 7 மாதங்களும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இந்த 8வது மாதத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த புதிய மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள வாக்குத்தத்தம், நான் உன்னை மறப்பதில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 49 அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது. இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை, உன்னை நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 31 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவராகிய தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்திலே, ஈசாயின் புத்திரரில் ஒருவனை நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்தெடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்பில் தைலத்தை நிரப்பி ஈசாயின் வீட்டுக்கு கடந்து போகிறார். ஈசாய்க்கு செய்தி அறிவிக்கப்பட்டது. தன்னுடைய குமாரரை எல்லாம் அவன் ஆயத்தப்படுத்தி ஆவலோடு காத்திருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்து விட்டார். ஒவ்வொரு மகனாக தீர்க்கதரிசிக்கு முன்பதாக ஈசாய் அனுப்புகிறார். மூத்தவன், 2வது, 3வது என்று சொல்லி ஒவ்வொருவனையும் பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், இவனா நீ தெரிந்து கொண்ட ராஜா என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை. நீ மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்கிறாய், மனுஷன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். 7 மகன்களை சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார். 7 பேரையும் ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார், உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்கும் பொழுதுதான் ஈசாய்க்கு ஞாபகத்துக்கு வருகிறது, இன்னும் இளையவன் ஒருவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று. அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவனை உடனடியாக அழைத்து கொண்டு வா, அவன் வருவது வரையிலும் நான் பந்தி அமரமாட்டேன் என்று சொன்னார். நல்ல விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஈசாய் தன்னுடைய குமாரரை எல்லாம் அழகாக நேர்த்தியாய் உடை அணிந்து எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். தன்னுடைய குமாரரில் ஒருவனை ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் தெரிந்தெடுக்க போகிறார் என்ற செய்தி இளைஞனுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அவன்தான் தாவீது.
ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். வனாந்தரத்தில் இருக்கிறான். அவனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னவுடனே, அவனை அழைத்து கொண்டு வந்தவுடனே ஆண்டவர் சொன்னார், இவனை நீ அபிஷேகம் பண்ண, இவன்தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நான் தெரிந்து கொண்டேன் என்று. எல்லாராலும் மறக்கப்பட்டான். அவன் சொல்லுகிறான், செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். இந்த காலை வேளையிலும் கூட ஒருவேளை நீங்கள் பலரால் மறக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் பெற்றோரை ஒருவேளை மறந்திருக்கலாம், உடன்பிறப்புகள் மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மறக்கிற தேவன் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரம் 21 சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை என் உள்ளங்கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று. ஆகவே ஒருவேளை எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், எல்லாராலும் நான் மறக்கப்பட்டு விட்டேன், எல்லாரும் என்னை புறக்கணித்து விட்டார்கள் என்று வேதனையோடு கூட இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாளிலே நீ உட்கார்ந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவர் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 40 அதிகாரம் 17 சொல்லுகிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று தாவீது எழுதுகிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்பட்டவன், மிகவும் எளிமையானவன், யாரும் என்னை ஒரு பொருட்டாய் நினைக்கவில்லை, ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் நம் ஒவ்வொருவர் மேலும் நினைவாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்க மாட்டேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29 அதிகாரம் 11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்மேல் நினைவாகவே இருக்கிறேன், நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன், உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள் என்ன? தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒருவேளை நீ சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், எதிர்பார்த்த நன்மைகளை நீ அடைந்து விடாமல் இருந்திருக்கலாம், பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். எந்த ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கவில்லையே, 7 மாதங்கள் கடந்து விட்டதே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கலாம். இந்த 8வது மாதம் முதல் நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்மேல் நினைவாயிருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். இந்த காலை வேளையில சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை உங்கள் மேல் நினைத்திருக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே சமாதானமாய் மாற்றுவார். அவர் சொல்லுகிறார், உன் எல்லைகளை நான் சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, இந்த 8வது மாதம் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஜீவனுள்ள வார்த்தை, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளும், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு பண்ணுகிறேன். நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீ சொல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி. இந்த மாதம் ஒவ்வொருவரும் நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் இதுவரையிலும் இழந்து போன எல்லா நன்மைகளையும் அதிகமாக 2 மடங்காக பல மடங்காக பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.